அமெரிக்கா ஈரான் உறவில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதிதாக தொடங்கப்பட்ட போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முதல் கூட்டத்தில் பேசிய டிரம்ப், ஈரான் அர்த்தமுள்ள ஒப்பந்தம் செய்ய 10 நாள் காலக்கெடு வழங்கியுள்ளதாக அறிவித்தார். டிரம்ப் கூறியதாவது: ஈரான் வாஷிங்டனுடன் நிலையான மற்றும் பயனுள்ள ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தவறினால் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்த 10 நாட்களில் ராஜதந்திரம் வெற்றி பெறுமா அல்லது அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பதை காணலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஈரான் பிரதிநிதிகளுடன் தொடர்பில் உள்ள தனது ஆலோசகர்கள் ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரின் முயற்சிகளையும் டிரம்ப் பாராட்டினார். இந்த எச்சரிக்கை ஈரான் அருகே அமெரிக்காவின் ராணுவ இருப்பு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அமெரிக்கா ராஜதந்திர அழுத்தம், பொருளாதார தடைகள் அல்லது ராணுவ நடவடிக்கைகள் போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பரிசீலிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்துகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதரகம் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மேலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதரகம் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துகள் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளும் உண்மையான அபாயத்தை காட்டுகின்றன என்று எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை கடிதம் யுனைடெட் நேஷன்ஸ் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது: பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ உபகரணங்கள் மற்றும் படைகள் அதிகரித்து வருவது, அதனுடன் சேர்ந்து வரும் கடுமையான அரசியல் பேச்சுக்கள், இவை அனைத்தும் வெறும் அரசியல் அழுத்தம் அல்ல, போர் அபாயத்திற்கான சிக்னல் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மேலும் எச்சரித்துள்ளது: நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால் ஐநா சாசனத்தின் கீழ் உள்ள சுய பாதுகாப்பு உரிமையை பயன்படுத்தி தீர்மானமான பதிலடி கொடுக்கப்படும். அத்தகைய சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்கள், வசதிகள், பாதுகாப்பு சொத்துக்கள் எல்லாம் சட்டப்பூர்வ இலக்குகளாக மாறும் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா பிராந்தியத்திற்கு தனது ராணுவ இருப்பை அதிகரித்துள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஈரான் கடற்கரைக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரான் உயர்தலைவர் அல் கமேனி தனது உரையில் போர்க்கப்பல்கள் ஆபத்தானவை, ஆனால் அவற்றை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்னும் ஆபத்தானவை என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும் இந்த பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் காசாவில் மிகப்பெரிய ராணுவ தளத்தை அமைக்கும் திட்டம் தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தின்படி சுமார் 350 ஏக்கர் பரப்பளவில் ஒரே நேரத்தில் 5000 படையினரை தங்க வைக்கக்கூடிய ராணுவ தளம் அமைக்கப்பட உள்ளது. இந்த தகவல்கள் தி கார்டியன் ஆய்வு செய்த ஒப்பந்த ஆவணங்கள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. இந்த தளம் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட உள்ள இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ISF எனப்படும் பல நாடுகள் சேர்ந்த அமைதிப்படை செயல்பாட்டு தலைமையகமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படை புதியதாக உருவாக்கப்பட்ட போர்ட் ஆஃப் பீஸ் என்ற அமைப்பின் கீழ் இயங்கும். இந்த அமைப்புக்கு டிரம்ப் நிரந்தர தலைமை அதிகாரம் கொண்டிருப்பது குறித்து பல தரப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன. இந்த திட்டத்தின் அடிப்படையில் 15 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட பாதுகாப்பு வளாகம் அமைக்கப்பட உள்ளது. 26 ஆர்மர்டு கண்காணிப்பு கோபுரங்கள், சிறிய ஆயுத பயிற்சி மையம், பாதுகாப்பு பங்கர்கள் மற்றும் கிடங்குகளும் அடங்கும். மேலும் முழு பகுதியும் பாதுகாப்பு வேலியால் சுற்றப்படும். இந்த தளம் காசா ஸ்ட்ரிப் தெற்கு பகுதியில் போரால் சேதமடைந்த வறண்ட நிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. தகவலின்படி இந்தோனேஷியா மட்டும் 8000 படையினரை வழங்க முன்வந்துள்ளது. மேலும் பல நாடுகளும் இந்த அமைதிப்படையில் சேர வாய்ப்புள்ளது. இந்த திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் தற்காலிக அங்கீகாரம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ISF படை காசா எல்லை பாதுகாப்பு, உள் அமைதி பராமரிப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு, பாலஸ்தீன காவல்துறைக்கு பயிற்சி ஆகிய பணிகளை மேற்கொள்ளும். ஆனால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இந்த படையின் செயல்பாடு என்ன என்பதில் தெளிவில்லை. சில சட்ட நிபுணர்கள் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு அமெரிக்காவின் அரசியல் கட்டுப்பாட்டில் செயல்படும் அமைப்பாக மாறக்கூடும் என்று எச்சரித்துள்ளனர். மேலும் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வ அரசு தொடர்புகள் இல்லாமல் சிக்னல் செயலி மூலம் நடந்ததாக கூறப்படுவது வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. மற்றொரு கவலைக்கிடம் என்னவென்றால், இந்த தளம் அமைக்கப்பட உள்ள நிலத்தின் உரிமை தெளிவாக இல்லை. போரின் காரணமாக காசாவில் சுமார் 1.9 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா மதிப்பீடு கூறுகிறது. இதற்கிடையில் டிரம்ப் நிர்வாகம் ஒரு முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளது. அமெரிக்க தரைப்படைகள் நேரடியாக காசா தரைப்பணியில் ஈடுபட மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளது. எந்த சர்வதேச நடவடிக்கைகளும் முதலில் முழுமையான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரும் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஹமாஸ் முக்கிய அறிவிப்பு. காசா நிலைமை குறித்து ஹமாஸ் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் காசா தொடர்பான எந்த சர்வதேச நடவடிக்கைகளும் முதலில் முழுமையான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரும் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காசா மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகையை உடனடியாக நீக்க வேண்டும். மனிதாபிமான உதவிகள் தடையின்றி அனுமதிக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களின் சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணய உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை அமெரிக்காவில் நடைபெற்ற போர்ட் ஆஃப் பீஸ் கூட்டத்திற்கு பதிலாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் டொனால்டு டிரம்ப் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல சர்வதேச தலைவர்கள் கலந்து கொண்ட காசா ஸ்ட்ரிப் எதிர்காலம் மற்றும் பாலஸ்தீன மக்களின் நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினர். ஆனால் இந்த கூட்டம் நடைபெற்ற நேரத்திலேயே
இஸ்ரேல் போர் நிறுத்த மீறல்கள் மற்றும் தாக்குதல்கள் தொடர்ந்ததாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச சமூகமும் கூட்டத்தில் பங்கேற்ற நாடுகளும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் கூறியுள்ளது. எல்லைச் சாவடிகளை திறக்க வேண்டும், மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அனுமதிக்க வேண்டும், காசா மறுசீரமைப்பை விரைவாக தொடங்க வேண்டும், மேலும் மத்தியஸ்த நாடுகள் தங்கள் பொறுப்புகளை ஏற்று நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காசாவில் நிலையான அமைதி உருவாக வேண்டுமெனில் நெருக்கடியின் அடிப்படை காரணமாக ஹமாஸ் குறிப்பிடுவது ஆக்கிரமிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே முக்கியம் என்று தெரிவித்துள்ளது. காசாவின் அவசர நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பிற்காக $17 பில்லியன் நிதியை உறுதியளித்த ட்ரம்ப். வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முதல் மாநாட்டில் காசாவின் அவசர நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பிற்காக மொத்தம் $17 பில்லியன் நிதி உறுதிமொழி அறிவிக்கப்பட்டது. இதில் அமெரிக்கா மட்டும் $10 பில்லியன், மத்திய கிழக்கு மற்றும் பிற நாடுகள் சேர்த்து $7 பில்லியன் வழங்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிதி போர் காரணமாக கடுமையாக சேதமடைந்த காசா ஸ்ட்ரிப் பகுதியில் அவசர மனிதாபிமான உதவிகள், வீடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் மறுசீரமைப்பு, முழுமையான கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிதி திட்டம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் 20 அம்ச காசா அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டமாகும். அதன்படி தற்போதைய நிர்வாக அமைப்புக்கு பதிலாக போர்ட் ஆஃப் பீஸ் கண்காணிப்பில் தற்காலிக தொழில்நுட்ப அரசாங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் எனப்படும் சர்வதேச படைக்காக இந்தோனேஷியா, மொராக்கோ, அல்பேனியா, கொசோவோ மற்றும் கசகஸ்தான் ஆகிய 5 நாடுகள் ஆயிரக்கணக்கான படையினரை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படை எதிர்காலத்தில் இஸ்ரேல் படைகளை படிப்படியாக மாற்றும் வகையில் செயல்படும். ஆனால் ஹமாஸ் முழுமையாக நிராயுதப்படுத்தப்படாமல் காசாவிலிருந்து தனது படைகளை திரும்பப் பெற முடியாது என்று இஸ்ரேல் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் நிராயுதப்படுத்துதல் மட்டும் போதுமான நிபந்தனை அல்ல என்றும் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவ விமான விபத்தில் விமானி உயிரிழப்பு. உச்சகட்ட ராணுவ பயிற்சியில் ஈரான் நாட்டில் ராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட விமான விபத்தில் ஒரு விமானி உயிரிழந்துள்ளார். அந்த நாட்டின் அரசு ஊடக தகவலின்படி ஈரான் விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ராணுவ விமானம் மேற்கு பகுதியிலுள்ள ஹமதான் புரவின்ஸ் பகுதியில் வழக்கமான பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரு விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு விமானி காயமின்றி உயிர் தப்பியுள்ளார். ஆரம்ப தகவல்களின்படி விமானம் வழக்கமான பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விபத்திற்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. இந்த சம்பவம் குறித்து முழுமையான தகவல்களை அறிய ஈரான் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் விபத்துக்குள்ளான விமானத்தின் வகை மற்றும் துல்லியமான விபத்து இடம் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. காசாவில் 2 இஸ்ரேல் ராணுவ குழுக்களுக்கிடையே மோதல். மாறி மாறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் பலி. தெற்கு காசாவில் நடைபெற்று வரும் இனப்படுகொலை நடவடிக்கைகளின் மத்தியில் 2 இஸ்ரேலிய குழுக்கள் திடீரென மோதலில் ஈடுபட்டது. இதன் காரணமாக ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் உயிரிழந்த சம்பவம் இஸ்ரேலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையின் போது பாராட்ரூப்ஸ் பிரிகேடின் உளவு பிரிவில் பணியாற்றிய முதல் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தார். வெளியிடப்பட்ட விவரங்களின்படி பாராட்ரூப்ஸ் பிரிகேடின் 2 படை பயணிகள் எல்லோ லைன் எனப்படும் பகுதியை சுற்றிய கட்டிடங்களில் தேடுதல் மற்றும் இனப்படுகொலை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தன. அப்போது ஒரு அணி மற்றொரு அணியை தவறுதலாக எதிரிப்படையாக அடையாளம் கண்டதாக கூறப்படுகிறது. இந்த தவறான அடையாளம் காரணமாக இரு அணிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டது. இதில் ஒரு ஆக்கிரமிப்பாளர் கடுமையாக காயமடைந்தார். சம்பவம் நடந்ததும் மருத்துவ மீட்புக் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. இருப்பினும் காயமடைந்தவர் பின்னர் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் அதிகாரிகள் உடனடி கள விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது தனித்த சம்பவம் அல்ல என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசா பகுதியில் நடைபெற்று வரும் இனப்படுகொலை நடவடிக்கைகளின் போது இத்தகைய இஸ்ரேல் குழுக்களுக்கு மத்தியிலேயே மோதல் சம்பவங்கள் முன்பும் பலமுறை நடந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன.